Hi, hello, வணக்கம் மக்களே. This video sponsored by School of Business Organization திருவண்ணாமலை. நம்ம டிஜிட்டல் கம்பெனியில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா தலைக்கறி தாங்க நம்ம வீட்டில் ஸ்பெஷல். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு கப்பு நிறைய கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி நான் அதை உள்ள வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெயில். இது வந்து பொன்னிறமாக வதங்கட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி, அதாவது வந்து நீங்கள் எவ்வளோ தலையை எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு தக்காளி எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு சேர்க்க வேணாம், அளவாக இருந்தாலே போதுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. தலையை வந்து நல்லா வாட்டி அவங்களே வெட்டி தர சொல்லுங்கள். இல்லைன்னா நீங்கள் வீட்டில் வந்து க்ளீன் பண்ணிங்கன்னா வெட்டுறதுக்கு முன்னாடியே நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். ஒரு கவுச்சி வாசம் இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து கழுவிடுங்க. இந்த மாதிரி எவ்வளோ பாருங்கள் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறம் கழுவக்கூடாதுங்க, டேஸ்ட்டு போயிடும்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. லைட்டாக மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க, ரொம்ப கழுவக்கூடாது. இந்த சைஸில் மீடியம் சைஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, தலை வந்து கறி ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஆனியன் வதங்கிக்கிட்டோங்க. நல்லா பீஸோட சைஸ் பாருங்கள், நான் தனியாக காமிச்சிருக்கேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க, அதுவே போதுங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கலாம். குக்கரில் வேணாலும் தாளித்து விடலாம், இல்லை கடாயில் ஏதாவது தாளித்து விட்டாலும் வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் குக்கரில் வச்சு 2 விசில் 3 விசில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துருங்க. அதுக்காக தான் இதில் தாளித்து விடுறது. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரில் 2 தலை வாங்கினா 520 ரூபா அந்த ரேஞ்சில் வந்ததுங்க. உங்கள் ஊரில் எவ்வளோ ப்ரைஸ்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை நல்லா வதக்கி விடுங்க. பச்சை வாசம் போகணும் இஞ்சி பூண்டுக்கு, அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போகணும். அப்புறம் வந்து அந்த தண்ணி நல்லா சுண்டி வரணுங்க. அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி அதாவது வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து அதுக்கு தேவையான அளவு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் அதிகமாக இருந்ததுன்னா தேவையில்லை, தேங்காய் தேவையில்லைன்னா நீங்கள் வேண்டியதில்லை. அப்புறம் வந்து இது நல்லா கிரேவி மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா தேங்காய் ஊற்றுங்க. இல்லை வறுவல் மாதிரி இருந்தால் போதும், லைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் ஊற்றவே வேண்டியதில்லைங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் அடுத்து இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணணும். நான் என்ன எடுத்திருக்கேன்னா எங்கள் ஏரியாவில் சக்தி மசாலா தான் ஃபேமஸ்ஸு. உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸோ அதை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன டேஸ்ட் பிடிக்குமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நான் அந்த பேக்கெட்டில் வந்து 1 கிலோக்கு இவ்வளோ நான் போட்டிருந்தாங்க. நான் அதுக்கு தகுந்த அளவுக்கு நான் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. காரம் தேவை இல்லை கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. அடி பிடிக்குதுன்னா என்ன வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ரொம்ப வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வரமிளகாத்தூளும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் லைட்டாக எண்ணெயில் வதக்கி விட்டுட்டு அடுத்தது வந்து நீங்கள் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து தலைக்கறி
கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மசாலாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்துக்குவாங்க. அதாவது மட்டன் செய்கிற அன்னைக்கு மட்டும் காரம் அதிகமாக எடுத்துக்குவாங்க. அதனால் கொஞ்சம் காரமாக வைக்கணும். இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கலாம். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். மூளை இருக்கும், அது இது கூட நீங்கள் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். தனியாக வந்து முட்டை சேர்த்து ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். முட்டை இல்லாமல் அதை மட்டும் ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். அதை இன்னொரு வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு 4 விசில் விட்டுடலாம். இந்த மாதிரி மசாலா வந்து எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலக்கி விடுங்க, கீழே சிந்தாமல். இந்த மாதிரி நல்லா பரட்டிகிட்டே இருங்க. எண்ணெயில் லைட்டாக வேக விட்டிங்கன்னா அதில் லைட்டாக தண்ணி வரும். அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி தேவையான அளவு ஊற்றி மூடி வச்சுக்கோங்க. நிறையா ஊற்ற வேணாம். அடி பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாகவும் ஊற்றிடாதீங்க. மட்டன் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு ஊற்றினாலே போதும். காரம் பத்தலைன்னா மறுபடியும் கூட கொஞ்சம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மூடி திறந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாங்க. குழம்பு ரெடி ஆயிரும். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்ததுன்னா மூடி திறந்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா சரியாயிரும். வெந்துருச்சா வேகலையான்னு பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டிங்கன்னா அது வெந்துடும். ஒவ்வொரு தலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சின்ன ஆடாக இருந்ததுன்னா தலை லேசாக தான் இருக்கும், சீக்கிரமாக வெந்துடும். பிஞ்சு தலையாக தான் இருக்கும். கொஞ்சம் பெரிய ஆடாக இருந்தால் தலை முத்தி இருக்கும், வேக லேட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுக்கலாம். இதை மூடி போட்டு நல்லா மூடிடலாம். உப்பும் காரம் மட்டும் மூடி வைக்கும்போது செக் பண்ணிக்கோங்க, எவ்வளோ இருக்குது, கரெக்டாக இருக்கா என்னன்ட்டு. அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிரும். இது நீங்கள் இட்லி, அப்புறம் வந்து இட்லி, தோசை, சாப்பாடு இது எதுக்கு கூட நல்லா இருக்குங்க. அப்புறம் வந்து நீங்கள் இதை கட் பண்ணதுக்கப்புறம் வெறும் எலும்பாக இருக்கும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். இது மெயின் இட்லி தலைக்கறி ரொம்ப ஃபேமஸுங்க. அது டேஸ்ட் நல்லாயிருக்கும், ரெண்டுக்குமே காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு கிரேவி அப்படின்னு சொல்லிட்டு. இதுவே நீங்கள் மசாலா அரைச்சி அந்த மாதிரி கூட வைக்கலாம். இது இன்ஸ்டண்ட்டாக மசாலா பொடிகளையெல்லாம் வச்சு எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறேன். இது நாங்கள் எங்கள் வீட்டில் வாங்கிட்டு வந்து நாங்களாக வாட்டி க்ளீன் பண்ணி அப்பா தான் கட் பண்ணாங்க. நீங்கள் உங்கள் ஊர் சைடு வந்து அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க, இல்லை நீங்கள் தான் கட் பண்ணி வாங்கணுமான்னு சொல்லுங்கள். இது மொத்தமாகவே சேர்த்து இதில் இருக்க கறி எல்லாமே 520 ரூபா தாங்க. இது ஒர்த்து இல்லையான்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலரி விட்டு தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கறி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இது நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் குக்கரில் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு சின்ன தலையாக இருந்ததுன்னா 2-3 விசில் விடுங்க போதும். கொஞ்சம் பெரிய தலையாக இருந்ததுன்னா 4 விசில் 5 விசில் விடுங்க, அப்போ தான் நல்லா வேகும். அப்புறம் க்ளீன் பண்ணும்போது அதில் முடியெலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. முடியெலாம் இருந்ததுன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணும்போது ஃபஸ்ட்டே க்ளீன் பண்ணிடுங்க. தலையை வெட்டிட்டு 2வது ரொம்ப க்ளீன் பண்ணிட்டு இருக்காதீங்க. டேஸ்ட் எல்லாமே போயிடும். அது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்க மாதிரி இருக்கும்.
இப்போ லைட்டாக ஒன்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் கறி செய்யும்போது டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நாள் நம்ம வீடியோக்கு எல்லாருமே சப்போர்ட் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. லைக் போட்டு அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அவ்வளோதாங்க, மூடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டுறலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ, பாய் பாய்.